என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? இல்ல என்னப்பா மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. செக்ஸ் படம் எடுத்து நெட்ல விட்டியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். இந்த வந்துட்டானு இல்ல செல்ல வந்துட்டானு இல்ல. வாங்கடா 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 வாங்கடா. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. உங்க போவதுக்காக உங்க லாபத்துக்காக நீங்க வந்து ரெப்ப தோட்டத்தை செம்பதப்படுத்தீங்க. அதுக்காக நாம போராடுவோம். என்ன தப்பு? அண்ணே இவன் என் ஃப்ரெண்ட் பாஸ்கர். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம் வழிகாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானும் ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவாக்கரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷன மாயாஜாலம் ஆக்கிற பெட்டி மட்டும் இல்லங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிற இப்ப? அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு ஐயா 50 கொடுத்தா. ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். வைக்கவும் வச்சாச்சு. படி தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகு வரை மாங்கு மாங்கென்று குத்தவும். மாங்கு மாங்கனா இப்படிதான் நங்கினக்கடி 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 நங்கினக்கடின்னு சுலபமா கொள்றது. புரியுதா? என்னடா புத்த தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமணும், அவுத்து விட்டா அமணும். இதுதான் வாழ்க்கை. இத தெரியாத கஸ்மாலம் நீ. டேய் ராசரத்னம், ஒன்னதாண்டா. நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். ஏன் தலைவனாடா திட்டுற? கொலா புட்டு செய்ய தெரியுமாடா உன் தலைவனுக்கு? அரிசி மாவை 8 காய வச்சு குழாயில போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பன் எட்டா சும்மா கும்மன் இருக்கும்.